அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். அனைவருக்கும் தமிழ் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க பார்க்க போற தலைப்பு வாஸ்து. வாஸ்துக்கு ஆல்ரெடி 2-3 வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த வாஸ்துங்கிறதே பணம் பறிக்கும் நோக்கத்துக்காக செய்யக்கூடியதா அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அதை பாரு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வாஸ்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க, சில சந்தேகமும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நன்றி. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க போறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் என் வீடு எப்படி இருந்தா வாஸ்து பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயத்தை தான் சொல்ல போறோம். ஒரு வீட்டில் வடகிழக்கு ஈசானியம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த ஈசானியத்துல ஒரு 3 விஷயங்கள் சரியா இருந்துச்சுன்னா நீங்க வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை. முதல் விஷயம் போர்வெல், 2வது மழைநீர் சேகரிப்பு, 3வது நிலத்தடி நீர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி தொட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, போர் தண்ணி ஸ்டோர் ஆகுறது, நல்ல தண்ணி ஸ்டோர் ஆகுறது. இந்த 3 விஷயமே ஈசானியத்துல தான் இருக்கும். வேற எங்க வச்சிருந்தீங்கனாலும் அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்து 4வது மேல்நிலை தொட்டின்னு சொல்லக்கூடிய சிண்டெக்ஸ் டேங்க் பாத்தீங்கன்னா கன்னி மூலையில மேல் பகுதியில இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா பில்டிங் உயரமா இருக்கும், இந்த வாட்டர் டேங்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரத்தை கம்மியா வச்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. மொத்த பில்டிங் உயரத்துல அதை விட உயரமா தான் இந்த வாட்டர் டேங்க் அமைஞ்சிருக்கும். அது கன்னி மூலையில. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க். என்னங்க செப்டிக் டேங்க்லாம் வாஸ்து பார்க்கணுமானா கண்டிப்பாங்க. ஒரு வீட்டுல மிக முக்கியமான விஷயமா நம்ம வாயுமூலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய உடல்ல கழிவு சரிவர வெளியேறனா எந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுமோ, அல்லது வேறு வழியில் கழிவுகள் வெளியேறினா, இயற்கையா படைச்ச வழியில இல்லாம வேறு வழிகள் அந்த கழிவுகள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு இருக்குமோ அதே போலதான் வீட்டுக்கும். ஸோ வாயு மூலையில தான் செப்டி டேங்க் இருக்கணும். அங்கதான் டாய்லெட் பாத்ரூமும் இருக்கிறது விசேஷம். சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்னி மூலையில வச்சுக்கிறாங்க. தெற்கு பார்த்த கட்டடத்துக்கு அக்னி மூலையில வச்சோம்னா கிளீன் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ வாயு மூலையில தான் செப்டி டேங்க் இருக்கணும். இது 5வது முறை. இந்த 5 விஷயம் சரியா இருந்தாலே உங்க வீடு கிட்டத்தட்ட 70-80% பாத்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் சரியா இருக்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மீண்டும் தை திருநாள் வாழ்த்துக்கள்.